பசித்து புசித்தலே பரம சுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். நீங்கள் ஏதாவது குண்டக மண்டாண்டி சாப்பிட்ருந்தா தான் முந்தின சாப்பாடு அப்படி சாப்பிட்ருந்தா பின்னால் பசிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கரெக்டான சாப்பாடு சாப்பிடும்போது அந்தந்த கரெக்டான வேலைக்கு தான் பசிக்கும். பசியோடு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அப்படின்னா அசிடிட்டி வரும், வயிற்று பிரச்சனைகள்லாம் வரும். கூடுமான வரைக்கும் ஒரு ரேஞ்சு வச்சுக்கலாம். காலையில் சாப்பாடாக அந்த 8லேருந்து 9 வரைக்குள்ளே அந்த மாதிரி வச்சுக்கலாம். 8 மணிக்கும் சாப்பிட்டுக்கலாம், 9 மணிக்கு 9 வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வேண்டி 11 மணிக்கு சாப்பிடக்கூடாது. மத்தியானம் சாப்பாடாக 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு 1 ஹவர் அந்த கேப்புக்குள்ளே வச்சுக்கலாமே தவிர அதுக்குள்ளே பசி வந்துடும். பசிக்கவே இல்லைன்னா ஏதோ பிரச்சனைனே அர்த்தம். அது வயிற்றில் பிரச்சனை அல்லது ஒரு காய்ச்சல் வரப்போகுது, சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரினா பசி குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி உணவை குறைச்சிக்க வேண்டியதான். அதுக்காக வேண்டி நீங்கள் மத்தியானம் சாப்பாடு எனக்கு பசிக்கலைன்னு 4 மணிக்கு சாப்பிடவா, அது கிடையாது. அந்த ரேஞ்சு அந்த டைமுக்குள்ளே பசி இல்லைன்னா குறைவாக சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா காலையில் ஒரு 4 வடையை உள்ளே தள்ளினீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், உங்களுக்கு பசிக்காது. ஆயில் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் எண்ணெய் பதார்த்தங்களை குறைச்சிக்கிட்டு நல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, நட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு பொருளை கூட குறைச்சிக்கலாம். இட்லி கூட 2 இட்லி ஆக்கிட்டு கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கலாம். காலையிலே எடுத்துக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் ரெண்டுமே சரிதான். பசித்து சாப்பிட்றது தான் கரெக்டு அப்படிங்கிறதும் சரிதான், அந்த வேலைக்கு சாப்பிடணுங்கிறதும் கரெக்டு தான். அப்போ நம்ம உணவு பழக்கம் அது ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும்ல. டைமில் கண்ட நேரமும் சாப்பிடக்கூடாது. ராத்திரி இப்போ சண்டே, இன்றைக்கி சாட்டர்டேயில் இப்போ நைட்டு நம்மளுக்கு 12 மணிக்கு 11:30 மணிக்கு நம்ம அங்கே போவோம், அந்த கோழி கடைக்கு போவோம். அப்படி போகிறானுங்க பைக் எடுத்துக்கிட்டு 3 பேர் 4 பேர் தான் போகிறானுங்க. அது தப்பு. அந்த மாதிரி நம்ம டைமுக்கு அந்த காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடுனா ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும்.